ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான ஸ்வீட் கார்ன் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கி இந்த மாதிரி அந்த சீட்ஸ் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், ஒரு 3 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேப்சிகம், கேபேஜ், கேரட், பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க போதும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இப்போது எடுத்து வச்சுருக்க கார்ன்லேருந்து ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை சேர்த்துருங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் அப்படியே புக் பண்ணி ஊதி வரணும், அது வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி புஃபி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பூண்டு, பீன்ஸு, கேரட்டு, கேபேஜு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதே பட்டர்லேயே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி காயும் நல்லா வதக்கி விடுங்க. அது அந்த பட்டர்லேயே குக் ஆகிடும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கார்னு, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துருங்க. இப்போது இதில் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துக்குவோம், அதனால தேவையான அளவு உப்பு சேருங்க. இப்போது அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டும் அந்த பட்டர்லேயே கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, இது நல்லா இந்த பட்டர்லேயே இந்த மாதிரி திக்காகிடணும். இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்து வச்சுருந்த அளவுக்கு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். 3 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது எடுத்து வச்சிருக்க சுகரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த கார்னு இந்த காய் எல்லாம் இந்த தண்ணியில் கொஞ்சம் வேகட்டும், நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நல்லா கார்ன் வெந்திருக்கும், பார்த்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். நம்ம கார்ன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.